ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னா ஒரு டிஸ்கவர் 125 இதோட கார்பரேட்டர் தான் வச்சுருக்கோம். இந்த கார்பரேட்டரில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் பெட்ரோல் லீக்கேஜ்னால் பயங்கரமான லீக்கேஜுங்க. அது லீக்கேஜ் மட்டும் இல்லை, கார்பரேட்டரில் ஜெட்டில் போய் அடைக்கிற பிரச்சனை, ஒரு மாதிரி விட்டு வண்டி வந்து அடைச்சி ஓடுற பிரச்சனை, அப்புறம் மைலேஜ் சுத்தமாக கிடைக்கலன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. இதெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பரேட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் கார்பரேட்டர் கப்பில் வர ஓரிங் இருக்குல்ல, இந்த ஓரிங்கில் பேஸ்ட்டு அனபாடு பேஸ்ட்டு போட்டு மாட்டியிருக்காங்க. இந்த பேஸ்ட்னால என்ன பிரச்சனை வரும்னா, இந்த ஓரிங் ஃபுல்லாக பேஸ்ட்டு போட்டுக்கிறனால இந்த பெட்ரோல் கூட ரியாக்ட் ஆகி இந்த பேஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி திரண்டுக்கிட்டு, ஒரு மாதிரி உள்ள பார்த்தா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், திரண்டுக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். இது என்ன ஆகுனா, இந்த ஜெட்டில் போய் இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதான் மெயின் ஜெட்டு, இது வழியாகவும் இந்த ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டு ஹோல் இந்த இருக்குது, இது வழியாகவும் போய் பெட்ரோல் போகிற இடத்துல அடைச்சிக்காச்சுன்னா வண்டி பிக்கப் இருக்காது, ஒரு மாதிரி அடைச்சி ஓடும், மைலேஜ் ட்ராப் ஆகும். இந்த மாதிரி பெட்ரோல் இப்போ என்ன பிரச்சனை, இந்த கார்பரேட்டர் கப்பில் உள்ள ஓரிங்கும் லீக்கேஜ் பயங்கரமாக இருக்குது. அதனால தான் இந்த லீக்காக இருக்குது. மேக்ஸிமம் இதை மாற்றி விட்ருங்க. ஒரு 50 ரூபா 100 ரூபாக்குள்ளே வரலாம். கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லுங்கள். ரெண்டாவது கஸ்டமர்களும் கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக விலையை முடிக்கணுங்கிறதுக்காக மாச்சல் படாதீங்க. ஒரு அதிகபட்சம் இந்த 100 ரூபானால எவ்வளோ கஸ்டமருக்கு இந்த வாரத்தில் மட்டுமே 800 ரூபா கிட்ட பெட்ரோல் போட்டுக்காராம். அதனால் இது எல்லா செலவும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் வரும். மோஸ்ட்லி ஓஇ ஸ்பேராக மாற்றிடுங்க. தேங்க்யூ.